ஸோ மானிட்டர்ஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற மானிட்டரை அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி சும்மா கரடு முரடாக நம்ம கர்வ் மானிட்டர் மட்டும் அன்பாக்ஸ் பண்ணக்கூடாது. கர்வ் மானிட்டரை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் ஃபாக்ஸினோட ஒரு கர்வ் மானிட்டர் ஆஃபர் போட்டிருப்போம் 5990 ரூபாய்க்கு. ஸோ கர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைல்டு கர்வு, மிட்டு கர்வு, ப்ரோ கர்வ்னு சொல்லிட்டு 3 கர்வ் சீரீஸில் வரும். அதாவது மைல்டு கர்வ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 350R கர்வில் இருக்கும். ஸோ அந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 350R உங்களுக்கு லைட்டாக கர்வ் பண்ணியிருப்பாங்க. சேம் அதே பார்த்திங்கன்னா மிட் கர்வ் பார்த்திங்க அப்படின்னா 1000Rன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் 1000 டிகிரி கொஞ்சம் கர்வ் பண்ணியிருப்பாங்க. ப்ரோ சீரியஸில் மட்டும் பார்த்திங்கன்னா 1800R கர்வ். ஸோ இந்த நீங்கள் 1800R கர்வ் மானிட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாம்சங், எல்ஜி இந்த செக்மெண்ட்லாம் போனீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு பட்ஜெட் 15000 18,000 அந்த செக்மெண்ட்டில் வரும். ஸோ நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 20,990 ரூபாய் எம்ஆர்பி உள்ள 3 years சர்வீஸ் வாரண்டியோட வரக்கூடிய ஃபாக்ஸின் பிராண்டுகிட்ட இருந்து 1800R கர்வ் மானிட்டர். 1800R கர்வ் இது வந்து கர்வ் ப்ரோ சீரியஸு. ஸோ 100Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, இன்பில்டு ஸ்பீக்கரோட வரக்கூடிய மானிட்டர். இது எப்படி நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதா இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 6,490 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி. ஆல் ஓவர் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு. அதர் ஸ்டேட்டுக்கு அவங்க டெலிவரி ஏற்ற மாதிரி டெலிவரி சார்ஜ் ஆட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதை பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மேலே அப்படி செலோ டேப் இருக்கும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிங்க. இப்படி பாக்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ண உடனே இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் நீங்கள் சைடில் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மெட்டீரியல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ளே வந்து HDMI கேபிள், ஸ்டாண்ட் இது எல்லாமே இருக்கும். சேம் அதுவே அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு தெர்மாக்கோல் மட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு கிளியராக தெரியும் தெரில, ஜஸ்ட்டு தெர்மாக்கோல் மட்டும் இருக்கும். ஸோ இந்த தெர்மாக்கோல் மட்டும் அப்படியே கீழே வர்ற மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பாருங்கள், அடியில் தெர்மாக்கோல் தான், கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ இது அப்படியே நீங்கள் தெர்மாக்கோல் மட்டும் கீழே வர்ற மாதிரி ஓப்பன் பண்ணிடணும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கா. ஸோ இதை நம்ம சர்ஃபேஸில் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HDMI கேபிள், ஸ்டாண்டு இது எல்லாமே இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டருக்கு பவர் கொடுக்கறதுக்கு ஒரு பவர் அடாப்டர், ஒரு HDMI கேபிள், அதுக்கடுத்து ஒரு மெட்டல் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்ட் கிளிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது இது பேஸ் ஸ்டாண்டு. இது ரெண்டையுமே நம்ம ஓப்பன் பண்ணிடுறீங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் உங்களுக்கு கையில் இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக் பேனலும், அதாவது அசிங்கமாக தெரியாமல் க்ளோஸ் பண்ணுறக்கா ஸ்க்ரூலாம் மாட்டி முடிச்சுட்டு ஒரு பேக் பேனலும், ஒரு 5 ஸ்க்ரூஸ் உள்ளே இருக்கும். ஸோ அந்த 5 ஸ்க்ரூஸையுமே ப்ராப்பராக வெளியில் எடுத்துருங்க, எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இந்த பேக்கெட்டை நம்ம தனியாக வச்சுருவோம். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே மானிட்டர் இருக்கும். ஆனால் இதை ஓப்பன் பண்ணாமல் இது மேலே வச்சே நீங்கள் இந்த ப்ராசஸை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஸோ தனியாக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதை இன்சர்ட் பண்ணிங்கன்னா அடியில் ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய ஸ்க்ரூ, அதுக்கு ஒரு பிளாக் ஸ்க்ரூ பெருசாக வரும். ஸோ பிளாக் கலரில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ எடுத்து நீங்கள் அடியில் போட்டுருங்க. போட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு 4 ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும் மானிட்டரில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்டையும் தனியாக கையில் வச்சுருங்க, ஸ்க்ரூ எடுத்துருங்க. இப்போ நீங்கள் மானிட்டருக்கு மேலே உள்ள தெர்மாக்கோலை ஓப்பன் பண்ணிவிட்டு, இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா கர்வ் மானிட்டர் அப்படின்றலாம் மானிட்டர் தரையில் வச்சிடக்கூடாது. தரையில் வச்சுட்டா என்ன ஆகும், கர்வ் பெண்ட் ஆகும், மானிட்டர் டேமேஜ் ஆயிரும். ஸோ கர்வ் மானிட்டரை இப்படி தான் நம்ம இந்த மாதிரி தெர்மாக்கோல்லையே வச்சு நீங்கள் தரையில் வச்சுட்டு இப்படியே நீங்கள் இதுக்கு தேவையான கிளாம்ப்ஸ் எல்லாத்தையும் மாட்டணும். ஸோ இப்போ நம்ம இது உள்ளே வச்சுட்டிங்கன்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். இப்படியே தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி வரும். உள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 4 ஸ்க்ரூ போடுற மாதிரி வரும். இப்போ அந்த ஸ்க்ரூவை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் தரையிலேயே படாமல் மானிட்டர் தெர்மாக்கோல்ல வச்சு எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடணும். முடிச்சுட்டு மானிட்டரை எப்படி தூக்கணுன்றதையுமே நான் காமிச்சிடறேன். அப்படி தூக்கி ஸ்டாண்டை பிடிச்சி நீங்கள் அப்படி தூக்கி வச்சிட வேண்டியது தான். இந்த மானிட்டரை வந்து இந்த லைட் கார்னரை பிடிச்சி தூக்குறதோ, மானிட்டரை தரையில் படுக்க வைக்கிறதோ கர்வ் மானிட்டரில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த 4 ஸ்க்ரூ ஓப்பன் இருக்கிறத வந்து லாக் பண்ணிடுறோம். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு
ஜஸ்ட் ஒரு லாக் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் ஸ்டாண்டை தூக்கி இப்படியே ஓப்பன் பண்ணி இங்கே வச்சிட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1800 R கர்வ். அந்த கர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் பார்த்தாலே தெரியும் என்னடா இப்படி வளைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட டிசைன் எப்படி தான் நீங்கள் அப் அண்ட் டவுன் டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி மானிட்டரை இந்த மாதிரி ஸ்டாண்டை பிடிச்சா நம்ம தூக்கணும். ஸோ இந்த கார்னரை பிடிச்சோ இந்த கார்னரை பிடிச்சோ ரெண்டாவது மானிட்டர் இப்படி தரையில் படுக்க வைக்கிறதோ கூடாது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி தெர்மாக்கோலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மானிட்டர் வைக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக ஃப்ளாட்டாக மானிட்டரில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தெர்மாக்கோலில் வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மானிட்டர் இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஸோ இதுதான் மானிட்டர் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்.